பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான மாலை வேளையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவித்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்குதாம். அவருடைய வீடு எது? இந்த உலகமே அவருடைய வீடு தான். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை வீடாக வைத்திருக்கிறார். எல்லா நாடுகளும், எல்லா தேசங்களும், எல்லா மாநிலங்களும், எல்லா கிராமங்களும் அவருடைய வீடு. இந்த உலகத்தை கள்ளர் குகையாக ஆதாம் ஏவாளும் மாற்றிவிட்டார்கள். கள்ளனாகி பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு எல்லாவற்றையும் கள்ளர் குகையாகிவிட்டான். மனுஷனே ஒரு கள்ளர் குகையாகிட்டான். அதனால் இந்த கள்ளனை துரத்தும்படி, கள்ளனாகிய பிசாசை துரத்தும்படி ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கள்ளனாகிய பிசாசு குடும்பத்தை அழிக்கவும், மனுஷனை அழிக்கவும், திருடவும், கொல்லவும், அழிக்க வருகிறான். வேறொன்றுக்கு வரான் சொல்லப்பட்டது. அப்போது இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். நாமே அவருடைய வீடாக இருக்குது. இந்த சரீரம் அவருடைய வீடு, இந்த ஆத்மா அவருடைய வீடு, இந்த குடும்பம் அவருடைய வீடு. இந்த குடும்பத்தில் கள்ளனாகிய பிசாசு இருக்கிறபடினால் பிசாசி சைன்யங்கள் இந்த குடும்பத்தில் இருக்குது. கள்ளனோடு கூட தொடர்புள்ள மனிதர்கள் இருக்கும் பொழுது அந்த மனிதர்கள் மூலமாக குடும்பத்தில் கள்ளன் பிசாசுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. அதனால் மனுஷன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்குது. அவன் கள்ளர் குகையாக இருக்கிறான். அவன் ஆவி, அவன் ஆத்மா, அவன் சரீரம் எல்லாமே பிசாசின் சரீரம், பிசாசின் ஆத்மா. பிசாசு உள்ளே இருக்கிறதுனால பிசாசின் காரியெல்லாம் நடக்குது. அப்போது என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார்கள். கூட சப்பானி இந்த சரீரமாகிய வீட்டுக்குள்ளே பிசாசு வந்ததுனால கண்ணு கூடாகி போச்சு, காது செவிடாகி போச்சு, கால் முடமாகி போச்சு. கடன் தொல்லை, வியாதி, சாபம், கட்சியில் மரணம் கூட வருது கள்ளன் வந்ததுமே. இந்த உலகத்தில் பிசாசு கள்ளனாகிய வந்தால் குடும்பத்தில் பிசாசு, வியாதி, வறுமை, அவமானம், வெக்கம், நெந்தை எல்லாமே வருது. அப்போது என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். அதுக்கு முதல்ல நான் ஒரு ஜெப மனிதனாக இருக்க வேண்டும். ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற பிதாவே, பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய சித்தத்தை பரமண்டல பிதாவுக்கு வாய்நாளெல்லாம் செலுத்துகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பில்
பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தத்தை கொடுக்கும்போது பரமண்டல பிதாவாகிய தேவன் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில் அவர் அசைவாடுகிறார். அப்புறம் நாங்களும் மிக கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அந்த ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பசு, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் வருவதாக. அன்றன்றுள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக்கொள்வோம். இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். அப்போது இயேசு ஒரு ஜெப மனிதனாக இருந்தார். இயேசு பிதா 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 பிதான்னார். அப்புறம் மனுஷன். அப்போது பிதாவாகிய தேவனுக்கு இயேசு தன் ஜீவசரம், இயேசுவின் நாமம், அவருடைய பரலோக ராஜ்யம், அவருடைய இயேசு சாமண்ட குத்திக்கிட்டே இருந்தார். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு. அப்போ மனுஷனுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் தான் கொடுத்தார். இயேசு ஒரு ஜெப வீடாக இருந்தார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணார். அந்த ஜெப பொருள் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அங்கே நம்முடையது எதுவுமே கிடையாது. நம்முடையது வந்தாவே கல்லர் குகையாயிடும். நம்முடைய நீதியெல்லாம் அடிக்கான கந்தை. நாம் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்தோம், பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுனால ஷாகவே ஷாவாய். உலகத்தின் அதிபதி பிசாசு வந்துடுறான். நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் பொழுது பூமியே சபிக்கப்பட்ட, குடும்பம் வீடு எப்படி சபிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. அந்த பாவம் மரணம் வந்தாக்கா பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று போகிறான். அப்போது ஆதாம் ஏவாள் வழியாக நான் பிறந்து வரேன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அதனால் பாவமும் மரணமும் என் வாழ்க்கையில் இயற்கை பிறப்பிலேயே வருது. அதை பாவத்தை மன்னித்து தேவனுக்கு காட்டுது, குடும்பத்துக்கு காட்டுது, உலகத்துக்கு காட்டுது. உடனே பிசாசு வந்துடுறான், ஏதோ ஒரு ரூபத்தில் வரான். சமாதானத்தை தர்றான், சந்தோஷத்தை தர்றான், சுகத்தை தர்றான், ஐஸ்வர்யத்தை தர்றான், எல்லாத்தையும் திடி அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான், வேற ஒன்றுக்கு வரானா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்ட்டார். அப்போ ஏசு என்ன பண்ணுறாரு? மத்திய மார்க் லூக்கா யோவான் யாரை பார்த்தாலும் எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்தவங்க தான். எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போ, எல்லா ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்து தேவ மகிமைற்று போய் கல்லர் குகையாக இருப்பாங்க. கல்லர் குகையில் என்ன இருக்கும்? சுயநீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, வைராகியம், கோபம், சண்டை, பகை, அசுத்தாவி, பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் கல்லர் குகை, பிசாசின் குகைகள். அங்கெல்லாம் வசித்தாக்கா உடம்பு நல்லா இருக்குமா? பிசாசாகவே இருக்கும் வாழ்க்கை, அசுத்தாவியாகவே இருக்கும், ஒரே போராட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட கல்லர் குகையாக இருக்கிற மனுஷனுக்கு இயேசு மத்திய மார்லூக்கால எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறார். எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசம் போய் எப்பேற்பட்ட அம்மா வயதில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால, பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறதுனால கல்லர் குகையாக தான் இருக்கிறான். இயேசு ஏற்றுக்கொண்டால் ஒழி அவன் கல்லங்கையிலேருந்து விடலையாகவே முடியாது. அந்த இயேசு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாது. உடனே கல்லனாகிய பிசாசு உன்னை விட்டு சிதறடிக்கப்படுவான். அசுத்தாவி போயிட்டு பர்சுத்தாவி வரும். பர்சுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. அப்போது நீ ஜெப வீடாய் மாற்றப்படுகிறாய். இயேசுவின் வீடு, ஜீவ சொல்கிற ஜீவன். அந்த ஜீவனுக்கு வெளியே போட முடியும். இயேசு சாப்பிட்ற வாக்குத்தத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுப்பேன். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வச்சுன்னா நீ தேவனுடைய வீடு. தேவாபியான தேவ தூதர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு மூலமாக தேவ தூதர்கள்லாம் வெளிப்படுவாங்க, இருக்கணும் அந்த மாதிரி. அதனால தான் இயேசு மத்தியில் எங்கே போனாலும் திமிர்வாதக்காரன், லேகியோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள சரி திரளான வியாதியஸ்தர்கள், அம்மா வயிற்றில் பாவத்தில் பிறந்து ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, சோதனை, பலவிதமான கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரருக்கு சுவிசேஷம், தரித்திரம், லேகியோன் பிசாசு பிச்சவன், ஏதோ ஒரு பிரச்சனை, கல்லர் குகையாக்குறாங்க. அப்போது கல்லர் குகையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசு பார்த்த உடனே, ஒரு மனுஷனோ மனுஷியோ பார்த்த உடனே நானே நல்ல மேய்ப்பன். ஆடுகள்லாம் காட்டு மிருகங்கள் பிசாசு கையில் சிக்கி தவிக்குது. வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில், அவமானத்தில், வெக்கத்தில் போட்டு வாட்டு வாங்குறான். பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான். இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல கல்லர் குகையாக இருக்கிற மனுஷனை விடுதலையாக்குகிறார். அதற்காக தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார். தயங்க மாட்டேன்றார். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக
ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதான் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அது இயேசுவின் நாமம், உம்முடைய பரலோக ராஜ்யம், உம்முடைய இயேசுக்கு சாமட வாக்குத்தத்தத்தை என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. அதே போல் என் பேர் சொல்லி ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. உடனே எங்களை எந்த சோதனைக்கும் தீமை என்று ரசித்து கொண்டார். பசுத்தாய் தேவதூரெல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, எல்லா கனியும் கொடுப்பான். அப்போ என்ன சொல்கிறாரு மத்தேயு 21 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள்ன்றாரு. பிசாசுன்னு என்னது? எல்லா கெட்ட காரியம், வியாதி, வறுமை, தரித்திரம், பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மரணம், பாதாளம், இதெல்லாம் பிசாசுகளை துரத்தணும். அதுக்கு துரத்தணும்னா இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர் ஜீவனை தேவன் தனக்கு உள்ளது கூட. அம்மா பேர் சொல்லி, அப்பா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, தம்பி பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைக்கு பேர் சொல்லி, இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகத்தை துரத்தப்படும். பிசாசுகளை துரைத்தி, சாபங்களை துரைத்தி, வியாதிகளை துரைத்தி, தரித்திரத்தை மரணத்தையே துரைத்தி, பாதாளத்தை கூட துரத்தலாம். இயேசு கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்குது. ஆனால் உரிமையாக வந்துடுறான் பிசாசு. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து திறறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், வேலை எல்லாத்தையும் திட்டி வாழ்க்கையை நிம்மதி கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு தன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுத்து தேவி நீதிட்டு உயிர்த்த தேவன் தனக்கு ஆதாரம் முழு கொடுத்து கொடு. இதெல்லாம் கரெக்டாக செய்யும்போது பிசாசு துரத்தப்பட்டு தான் பிசாசு போனால் சரக்கெல்லாம் போயிடு, வியாதி வரும்போது பாதாளெல்லாம் போய் பசுத்தாய் வந்து தான் பசுத்தாய் இங்கே விடுதலை. இப்படி வாழ்நாளெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்திருக்குது. அந்த இயேசு ஏற்றுக்கொள்ளணும். நம்ம நன்மத்தையும் அறியத்தக்க கனியை ஏற்றுக்கிட்டோம். ஆதாம் ஏவாள் வழியாக பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டு அதை தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுனால தினந்தோறும் குடும்பத்தில் கல்லர்கள். என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்கே பார்த்தாலும் கல்லர்கள். எந்த குடும்பத்தில் படித்த குடும்பம், படிக்காத ஏழை குடும்பம், கொலைகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரம், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், திறறது கொண்டதாகவே இருக்குது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடி, வெறி, கெட்ட காரியங்கள், கண்கள் நிச்சயம், சுவை நீதி, அநீதி எல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. அம்மா வயிற்றில் பாவத்தில் பிறந்தாவே போதும், உடனே பல பிரச்சனைகளை மனுஷன் சந்திக்கிறான். வியாதிகளை, வறுமைகளை, தரித்திரம், ஆபத்து ஏதோ ஒன்று சந்திக்கிறான். அப்போது ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசு உலக ரட்சகர். ஆதாமின் சிந்தை மரணம், பாதாளத்திலிருந்து விடுதலான, பிசாசு கல்லங்கையிலிருந்து விடுதலான இயேசு ஜீவன் பரிமிஜனை ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் கொடுக்குற வரைக்கும் பேட தொலையாது. பிசாசு கல்லை உன்னை விட்டு துரத்தப்பட மாட்டான். பாவ சாபம் மரணத்தை துரத்தப்படாது. பரிசுத்தாவிகிட்ட வந்து தேவதூர்களாக வந்து உனக்கு விடுதலையாக்க முடியாது. அதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் எங்கிட்ட வாங்க, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சசபானம், அந்த திராட்சசம் என்னுடைய ஜீவ ரத்தம், இந்த அப்போ என் ஜீவ சரீரம். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து, ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து. இவ்வளவு செலுத்தும் போது கல்லனாகி பிசாசு துரத்தப்படுகிறான். இயேசு மத்திய லூக்கால அப்படி தான் துரத்தினார். படாத பாடுபட்டார். 12 ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு அவங்களை இயேசுக்குள்ளே கொண்டு வருது அவ்வளோ பாடுபட்டாரு. ஆனால் கட்சியில் யூதாஸ்ன்ற ஒருத்தர் திறந்தவே இல்லை. உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்கிறார் பாரு. அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவனே சேஷனாக வரான் யூதாஸ். கட்சியிலையும் திறந்தவே இல்லை. அப்படி ஒரு சில கேஸுங்களாக இருக்குது. இயேசுக்கிட்ட கூட வந்துடுவாங்க. இயேசுவை தேவன் தனக்குள்ளது கொடுக்கவே மாட்டாங்க. யூதாஸ் கேட்டின் மகன் கெட்டு போனானே என்று வேறு ஒன்று மற்ற 11 அப்போஸ்தலர்கள் உலகத்தையே கலக்கினாங்க. இயேசுக்கிட்ட வந்து ஞானசாணி எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்துட்டு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்காம சுய நீதி அநீதி அக்கிரமம் அநியாயம் செய்து இருந்தாக்கா யூதாஸை போல இருப்பாங்க. கட்சியில் நாட்டு கொண்டு செத்தான் போட ஒரு யூதாஸ். இயேசு சொல்கிறார் 12 சீஷர்களை 3 வருஷமே ட்ரெயின் பண்ணுறாரு. என்ன ட்ரெயின் பண்ண? ஜீவ மார்க்கத்தில் ஒரு நன்மத்தையும் அறியத்தக்க வழியில் பிறந்தவனை ஜீவ விச்சதுக்கு எல்லாம் ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வரணும். அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு நல்லா மெச்சூர்ட் ஆகணும். அதில் யூதாஸு கட்சியிலே திறந்தவே இல்லை. இயேசு 12 சீஷர்களில் திருவிருந்தார் கடைசி நேரத்தில் உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்கிறார் பாரு.
யார் பிசாசு? ஆதாம் வழியாக பிறந்தவன் தான். அம்மா வயிற்று பாவத்தின் சம்பளமாக. யூதாசே நினைக்காத, நீயே ஒரு பிசாசின் மகன் தான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்தால் துர்குணத்தில் உருவாள். அப்போ யார் தேவனுடைய மகன்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன். கிறிஸ்து விட்டுட்டாவே நீ பிசாசின் மகன் தான். எவ்வளோ பேர் படிப்பு படிச்சுக்கலாம், எவ்வளோ பேர் டாக்டராக இருக்கலாம், என்ஜினியர், அரசியல் தலைவராக இருக்கலாம். அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாய். கல்லனாகிய பிசாசுக்கு உன் மேலே உரிமைக்குது. உனக்கு வியாதி கொடுக்க, உனக்கு மரணம் கொடுக்க, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமாக, பாதாள் வெள்ளி கொண்டு போகிறதுக்கு உரிமைக்குது. பாதாள் வெள்ளி இழுத்து போவான், உரிமையாக வருவான், பல பிரச்சனை கொடுப்பான், பல வியாதிகளை வறுமை குத்திட்டே இருப்பான். ஏன்னா உரிமை இருக்கு. அவன் கண்ணியை சாப்பிட்ருக்கேன். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால பிசாசு உரிமையாக வந்து கல்லர் குகையாக்கி லங்ஸு கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போச்சு, லிவர் கெட்டு போச்சு, கேன்சர் வியாதி, ஹார்ட் ஃபெயிலரு, சர்க்கரை நோய், பிபி, சுகரு எல்லாம் வந்து எனக்கும் வந்து உனக்கு வந்து எல்லாருக்கும் வந்து. ஏன்னா அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் கல்லர் குகை, சுயநீதி, அநீதி, பயம், கவலை, வெறுப்பு, கசப்பு, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது. ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போவது, பயப்படாது. ஏன்னா பிசாசு உலகெல்லாம் கவலைப்பட வைப்பான், சோர்ந்து போகிறது, பயப்படுறது, எழுத்து பேசுறது, எல்லா கல்லர் குகையும் இங்கேது. இதிலிருந்து விடுதலையாக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு சுச்சிவன் பரிபூரிச்சவனை பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழுவது சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை சினை, துன்பப்படி ஜபம் பண்ணு. ஏசு அப்படிதான் இயேசு ஜீவ சொல்ற அந்த ஜீவனில் தேவி நீதி தூக்கத்தில் இயேசு கிறிஸ்து ஆவட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் ஆடாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. உடனே பிசாசெல்லாம் ஓடுது, அசுத்தாவில் தேவதூர்களெல்லாம் வராங்க. அப்புறம் இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய, சமாத, பரலோக கனி, கட்சியில் பரலோகத்தையே போய் சேர்ந்துருவான். அப்போது கல்லர் குகையாக தான் மனுஷன் இருக்கிறான். கல்லனாகி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அன்பாவிலே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அப்போது மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவரும் கொள்ளுகிறவருமாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரரையும் பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவித்து என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்போது கூடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார்கள். அப்போது ஒரு எழுத்தின்படி தேவாலயத்தை கல்லர் குகையாக்கி புறாவிக்கிறதும் ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாக யாவரையும் வெளியே துறைந்து காசுக்காரனுடைய பலைகளும் புறா விற்கிறதும் ஆசனங்கள் துறது. அது வந்து வியாபார ஸ்தலம் ஆகிட்டாங்க. அந்த வியாபார ஸ்தலமாக்காதீங்க, இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி யாவரை துரத்துகிறார். அது எழுத்தின்படி தேவாலயம். கட்சியில் நமக்குள் நாமே ஒரு தேவாலயம். நம்ம சரீரத்தில் வியாதியை துரத்துறார், சாபத்தை துரத்துறார், மரணத்தை துரத்துறார், தரித்திரத்தை துரத்துறார், பாதாளத்தை துரத்துறார். அதுக்காக ஜீவனையே கொடுக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலக பிசாசுகளை துரத்தி, வியாதிகளை துரத்தி, சாபங்களை துரத்தி, தரித்திரங்களை துரத்தி, செத்தவன் கூட உயிரோடு இருக்கிறார். உயிர்த்திலும் ஜீவனை கொடுத்து மரணத்திலேருந்து விடுதலை ஆகிறார். சாபத்திலேருந்து பாவத்திலேருந்து மரணத்தை வரையும் பிசாசு கள்ளம் கொண்டு வரான், திருட பிசாசு. இயேசு தேவனிது உயிர்த்தது வெளியே பரலோகத்தையே கொடுக்குறார். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியம் பாருங்க. இந்த செய்தி கேட்க நீங்கள் பாக்கியவான். இந்த செய்தியை ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆதாம் வழியாக பெற்றுட்டுக்கிறீங்க. நன்மை தீமை அறியத்தக்க கணியில் தான் பிறந்துக்குது. அது தவிர்க்க முடியாது. ஆதாம் வியாபார வழியாக தான் பிறக்கணும். அதை தேவன் தனக்கு உலக பிசாசு சேட்டக்கார பிள்ளையாகவே இருக்கும். ஆமாம், தலைமையில் கை வச்சு கவலைப்படுறதுனாலையும் எதிர்த்திருக்கிற ஒரு மாட்டம் வர ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முன் கொடுக்குற வரைக்கும் அந்த பிசாசு போகாது, அசுத்தாய் போகாது. குத்திட்டே இருக்க வேண்டியதுதான் கட்சி வெளியா. இல்லைன்னா போராடிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு பிசாசு, அது ஒரு பிசாசு, அது ஒரு பிசாசு, நம்ம ஒரு பிசாசு, அப்பா பிசாசு, அம்மா பிசாசு, தம்பி பிசாசு, குடும்பத்தில் பாட்டி எல்லாம் பிசாசு குடும்பம் ஆச்சுனாக்கா ஒரு பிசாசு கல்லர் குகையாக வீடு, சாப பாவம் மரணத்தில் அப்புறம் பாதாளம் எல்லாம் கூத்து இருக்கும் குடும்பத்தில். கல்லருக்கு பிசாசு குடும்பம். இப்போ எல்லோரும் இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூரண ஜீவன், பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். அதான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தை ஜீவன சமாதானம். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கும்போது கல்லனாகி பிசாசு சிதறடிக்கப்படுகிறான். சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர் மேல் கைகள் வைங்கள், அப்போது சுஸ்தமாவார்கள்.
அப்படியெல்லாம் சொல்லிக்கிறார். அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குறோம். அந்த கல்லன் தரித்திரத்தை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வரான், சாபத்தை கொண்டு வரான், எல்லா கேடு கெட்ட காரியம் கொண்டு வரான், பாவத்தின் சம்பளம் மரணம் வரையும் கொண்டு வரான் குடும்பத்தில். அதுக்கு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாமது முழு உலக அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கி தேவதெல்லாம் பணிபிடிச்சு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க வேண்டும். என் குடும்பம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கணும். கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற மனுஷனாக இருக்கணும். எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு ஆதாம் வழியாக அப்புறம் கல்லர் குகையாக தான் இருப்பான். ஆப்பிரிக்காவுக்கு போய், ஐரோப்பா, அமெரிக்காவுக்கு போய் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்குது. எந்த நாட்டுக்கு போங்க, வானத்துக்கு போய் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா எந்த போங்க, எங்கள் சபை குளோபல் சர்ச்சு உலகளாய் திரிச்சவை உட்காந்து வான கூற பூமி பாய் எவ்வளோ ஜனங்க ஆதாம் வழியாக அப்புறம் நன்மத்தை மாதிரியே தக்குவார். அவன் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருக்கட்டும், எவ்வளோ அரசியல் தலைவனாக இருக்கட்டும், சினிமா கலைஞராக இருக்கட்டும், எல்லா அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் வந்து கல்லர் கொள்கையாக இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் திடுவான், எந்த நேரத்தில் கொள்வான், எந்த நேரத்தில் அழிப்பான்னு தெரியாது. இயேசு ஜீவன் பரிபூர்ணம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தர ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவர்கள் படி இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மத்திய மாட்டு உட்காந்து அவர் எங்கு சுற்றி திருந்தார். பிசாசின் பல்லவில் அகப்படுகிற யாவரும் வெளியிலாகிறார். ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ் எல்லாம் நண்பத்தையமா சர்ற, நண்பத்தையமா சாப்பாடு, நண்பத்தையமா உலகம் நிமித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளு குறுக்கம் பிளவிக்கா. நன்மார்க்கு துன்மார்க்கா இருக்காது, நண்பத்தை மாதிரியே தக்கவனாராது. கல்லர் கொள்கை ஒன்று சாகவே சாவா. ஏவாள் ஆதாம் புருஷன் அவனும் பிசாசு மகனாகி உலகத்தையே பிசாசு பிள்ளை ஆகிட்டாங்க. ஆதாம் ஏவாள் வழியா பாவத்தின் சம்பளம் உலகம் உள்ள வந்து நோவாக உலகமே ஆகி போச்சு. சோதோம் குமர பட்டணமே போச்சு. இப்போ இயேசு வந்து இப்போ கடைசி ஆதாம் ஜீவஸ்வர ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கி தேவதூரெலாம் பணிபடி கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றது. பிசாசுகள் பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகத்தை கொடுக்குறார். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்தலாம். ஈஷா காசு, யாக்கோ காசு, 100வது வயசில் அவன் ஆசுவாதம் பிள்ளை பிறக்குது. ஈஷாக்கு யாக்கோ பழைய ஏற்பாடு போல ஒரு பலிபீடத்துக்கிட்டு ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு சகல காத்தில் ஆசுவாதம். அந்த பைதட்டோட உலகத்தை தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி, அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் உண்டாக சொல்லப்படுது. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். பசுதாவே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்தும். உலகமே ஒரு கல்லர் கோட்டையாக எங்கே பார்த்தாலும் ஷாப், எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, எங்கே திருடர்கள், பிசாசுகள், மனிதனே ஒரு பிசாசாக இருக்கார். 2 கால் பிசாசு. பிசாசின் சுபா பகை, கசப்பு, வைராக்கியம், கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி எல்லா பாவத்தில் பிறந்துட்டு நோவா காலத்தில் நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோ குமாரனா அது போலலாம் நடக்குது. கட்டில் எஞ்சிச்ச மாவன் ஜீவன் சுயநீதி அநீதியை சிக்கி தவிக்கிறார்கள். பிசாசு ராஜ்யமாக இருக்குது. ஏசு எங்கு சுற்றி நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவன் அது தேவன் தனக்கு ஆதவனும் முழு அசுத்தாவில் தோத்தி பசுத்தாக்கி தேவதோரெல்லாம் பணிவிடை செய்து போல இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு விசுவாசிகளை நீ ஊழியக்காரலாய் மாற்றுக்காய் நன்றி சொல்லுங்க தாய். நாங்கள் இயேசு ஜீவன் பரவாயில்ல லட்சக்கணக்கு தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாயத்தோடு பசுத்தாக்கி தேவதோரெல்லாம் பணிவிடை செய்து தாய். கல்லர்கள்லாம் சிதறி சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரம், பாதாளெல்லாம் சிதறி தேவி நீதித்தில் பரலோகராஜ் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் வெற்றி ஜெயம் உண்டாக தாவே. நீரை திராட்சை செடி நாங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணில் வார்த்தை வேண்டியது மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லுது. இயேசு ஜீவன் பரிபூர ஜீவனை பிதாக்குமார் ஆதாம் முழுவத்து கொடுக்கிறதா. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் அடுத்தவர் இலவச கிறிஸ்துவேசன் மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். அந்த கிறிஸ்துவேச தேவ நீட்டு உயிர்த்தல பிதாக்கும் ஆதாம் முழுவத்து கொடுக்கிறதா. அசுத்தாய பசுத்தாய தேவர்களால் பணிவிடை செய்கிறதா. பரலோக ராஜ்யம் சாபிக்கப்பட்டதா. பாதாள ராஜ்யம் சிதறடிக்கப்படுகிறதா. ஒரு மாபெரிய இயப்பில் கொண்டு வரும்படி செய்வாங்க. தரித்திரங்கள், வியாதிகள், சாபங்கள், மரணங்கள் எல்லாம் சேர்த்து ஓடட்டும். இயேசுவின் ஐஸ்வர்யம், இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசாரம், ஜீவரத்தம், தேவி நீதி உயிர்த்தல், பிதாகுமார் பசு என் பேர் சொல்லி எங்கள் அப்பா பேசு, அம்மா பேசு, மனைவி பேசு, பிள்ளைங்க பேசு, பேர பிள்ளைங்க பேசு, சொந்த பந்து ஏரியாவில் இருக்கிற ஜனங்க இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதவனும் கோடா கொடி இரவும் பாடு கட்டுச்சுக்கிற அசுத்தாய் தொத்திக்கிற பசுத்தாய் தேவத்தோட பணிவிடை செய்கிறதா. எங்கள் கிராமத்தில் அப்படி இருக்க எல்லா ஜனங்க இயேசு எங்கும் சுற்றி இருந்தார். யாரை பார்த்தாலும் அவர் நானே நல்லவே இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதவன் அசுத்தாய் தொத்தி பசுத்தாய்க்கு தேவங்களை இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே சொன்னது போல இயேசு ஜீவன் பரிவு கோடா கூடிய தேவன் தனக்கு ஆதவன் மூடு கோடா வாய்ந்தெல்லாம் வெளிப்படுத்துகிறதா. பிசாசுகளை துறந்துகிறதா. சாபங்கள் தரித்திரங்கள் மனங்கள் பாதாள சிந்தனை தேவ நீதி ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் இது கோடா கூடிய ஆவி ஆத்மா சரித்திர வாழ்க்கையில் ஜீவத்தில் ஊழியத்தில் குடும்பத்தில் கோடா காடி சாபிக்கிறதா வாய்ந்த நித்தியமா எல்லா ஜபத்து கேட்டு எல்லா விண்ணப்பத்து கேட்டு அப்படியே சேர்க்காய் நினைச்சுருக்கோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபதி இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுத்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிங்க. ஒரு சேனல் FGCI வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 21/5/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது உங்கள் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. செய்தியை மறுபடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தினால் உலகத்தை எங்குமே கேட்க விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சத்தியங்களை கேளுங்க, இதன்படி வாழுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லா கல்லர்களை பிசாசுகளை துரத்துங்கள். கிறிஸ்துக்குள்ள உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. தேவன் தர கொடுத்த ஆதாம் இயேசு ஜீவன் பரிவு கொடுத்துக்கிட்டே இருங்க. பிசாசுகளை துரத்துங்க. தேவதூரெல்லாம் படிவிட பாவத்துக்கு சாபத்துக்கு மருந்து பாதம் தப்பி பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்தி கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார், பயன்படுத்துவார், மாபெரிய ஏப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக. ஆமென்.